ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா ஸ்டோன் ஏஜ் ஸ்கேட்டிக்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா 3 வாரமாக வீடியோ போடணும் கைஸ். எனக்கு கொஞ்சம் காலேஜ் ஒர்க்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்கு சேர்ந்தங்காட்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியல கைஸ். அது மாதிரி உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சா நம்மளால சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு கரெக்டாக வீக்லி கரெக்டாக வீடியோ வந்துடும். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ் சரியாக வீடியோ கேம்குள்ளே போகலாம். நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸ் செட்டிங்ஸ் அதில் ஃபஸ்ட் லெவல் முடிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு 2வது லெவல் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் லெவல் முடிச்சாச்சு. இப்போ 2வது முடிக்கணும். Setup your trap to other mysteries, stumbles into something that both wants to meet us always feels on the two. ஒன்றும் புரியல. சரி கட்ஸ்கன்லேயே பார்த்துட்டு வருங்க. என்ன பண்ணுற கிளவி என்ன சொல்லுக்கு சனியை முடிச்சோன்னே ஏய் ஓ மை காட், வின்டர் சீசன் ஆரம்பிச்சு. ஆல்ரெடி வந்து வின்டர் சீசன் தானே. ஓகே கைஸ், இதனால் வந்து குளிர் தாங்க முடியுது அவ்வளோ தெரியுது. டோர் ஓப்பனால கதறான். சரி ஓகே, ஜன்னல் ஓப்பன் ஆகுது, டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. பைத்தியம் முடிச்சிச்சோன்னா தெரியுது. கத்திட்டு இருக்கா கிளவி. என்ன இதை யோசனை பண்ணிட்டாங்க சரிங்க. பேம்பூ ஸ்டிக்கு. ஓகே, பேம்பூ ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணுறான்? லாக் பண்ணுறாளா? ஏங்க அப்பா, ஓ மை காட், இவ்வளோக்குள்ள இவ்வளோ மூளை இருக்கான். இத்தனை அடி வீட்டில் எனக்கு தெரியாமல் போச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த பேண்டெல்லாம் எடுத்துடணும். அதுதான் நான் வேலை நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது கைஸ். ஒரு நீளமான ஒரு செடியோட கொடி மாதிரி இருக்கும், அது வேணும் தான். இங்கே இருக்கிறங்க இதுதான். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்தாச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு ட்ரெம்போ லைன் என்ன சொல்லுவாங்க, பேரும் அதே வாயில் வரமாட்டேது கைஸ். அது பேரே ட்ரெம்போ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் மாலை எடுக்கணுங்க. மாலை கலெக்ட் பண்ணியாச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேகரிக்க முடியாது இந்த கேமில். நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிலேருந்து ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு 4 பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் நான் ஒரு பொருள் எடுத்துக்கப்புறம் தான் அடுத்த பொருளை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. பாருங்கதா, இது எடுக்கணும், இதை எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை போய் நம்ம செட் பண்ணிட்டு வரணும். அதை செட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இதை எடுக்கலாம் இருங்க. அப்போ வரும்னு நினைக்கிறேன். பக்கு கீழே ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் கேதியை போட்டு பொழந்துருவேன். ஓகே, யாருக்கு நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருலாம். ஓகே, இங்கே கட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருள் போயிட்டு வந்துடலாம். நான் காட்டினால அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பம்ப்கின் சாண்டல் இல்லையா என்னன்னு தெரியல கைஸ். எங்க பார்ப்போம். அது என்னன்னு எனக்கே தெரியல. என்ன வித்தியாசமாக இருக்குது. என்னமோ ரவுண்டாக விட்டு தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது. இது என்னன்னே தெரியல. கோழி தீனியா. லெட் செட் அப் யுவர் ட்ரெம்போ லைன். ட்ரெம்போ லைன் அப்படின்னா என்ன எனக்கே புரியல. சரி கமெண்ட் தான், நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை போய் செட் பண்ணணும். எனக்கு செட் பண்ணிடலாம். இங்கே தான். ஓகே, செட் பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கணும். ஓகே, வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோகனட் தேவைப்படுது கைஸ். இருங்க, கோகனட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய தேங்காயெல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான சின்ன உடச்ச தேங்காய் தான். இருங்க, அது கிச்சன் ரூம் கூட இருக்காது. மறுபடியும் கிச்சன் ரூம் 8 வந்துடலாம் இருக்கு. கிச்சன் ரூம் வேறு எங்களுக்குன்னே தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். ரொம்ப பெரிய வீடு. ஆனால் இருக்கிறதுல இவ்வளோ மாதிரி எந்த பெரிய வீடு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பெரிய வீடு கைஸ். சரி பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சன் கட்டி இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன். இங்கே இவ்வளோ பெரிய மீன் வச்சிருக்கா கிளவி. வெறும் இது மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ இதுக்குள்ள பூந்து இதுதான் கிச்சன். ஓகே, இப்போ வந்து இங்கே தான் அந்த கோகனட் இருக்கும். எடுத்தாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம வந்து தண்ணி கலெக்ட் பண்ணோம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்குது. இருங்க, முதல்ல வெளியே போவோம். இப்போ வேறு எங்கே காணிது இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு இருக்க பக்கமாக நம்மளுக்கே பிடிச்சிருக்குது போகிறான். ஓகே, கண்ணு தட்டு போடல கைஸ். அவ்வளோதான், ஜம்பிங். ஓகே, இப்போ வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி போகணும். இருங்க, கோகனட் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், பிடிச்சாச்சு. இப்போ அதை கொண்டு போய் நம்ம அந்த கீழே ட்ரெம்போலைன்னு ஒன்று வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்குங்க கைஸ், லைட் மாட்டுற மாதிரி. அதில் வந்து மேலே செட் பண்ணணும். நீங்கள் செட் பண்ணிடலாம். அப்படியே மெதுவாக போவோம். ஓகே, இங்கே தான். என்னடா இது? பம்ப்கின் இது மாதிரி இருக்குது. அதுக்குள்ள வைக்கணும் தெரியுது. ஓகே கைஸ், வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு நெக்ஸ்ட் சின்ன பொருள் தேவைப்படணும். ஒரு மாதிரி பாக்ஸு கிட்ஸ் மாதிரி இருக்கணும் கைஸ். அந்த கைக்கு போடுற இது 2 இது இருக்கும். அந்த கையில் போட முடியல, 2 பேர் பாக்ஸிங் போட மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பொருளை வெட்டு வரணும். இருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு வரணும். இங்கே கீழே எல்லாம் இல்லை. கீழே போனால் நம்மளை பிடிச்சிருவா கிளவி. நம்ம மேலே தான் போகணும். அதனால் மேலே போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரூம் எனக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த ரூம் தான். ஓகே, இதில் இந்த 2வது ரூம் நினைக்கிறேன். இதுங்க எங்கே? இதான் கைஸ். ஓகே, என்னடா இது பாக்ஸிங் மாதிரி, இதுதான் பாக்ஸிங் கிட் மாதிரி தெரியுது. ஓகே, இங்கே ஜம்ப். ஆமாம் கைஸ், பாக்ஸிங் இதுதான், பஞ்ச் பண்ணுறது. இங்கேருந்து குதிச்சாச்சு. இப்போ நம்ம போய் அதில் போய் செட் பண்ணணும். இப்போ நம்ம எந்த சைடு போகிறோம்? இந்த சைடு அந்த சைடா? சுற்றி வளைச்சி போகிறோமோ? எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு கைஸ். இங்கே போகலாம். கோழி தான் முட்டை விட்டுச்சாமா, அடிச்சு ஆப்பிள் வச்ச வேண்டியதான். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா எதிராக பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும். எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு கைஸ். கண்டிப்பாக சொதப்புதுன்னு சொல்கிறத நல்லா குழப்புது. வந்தாச்சு கைஸ். பையன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டார் மேலே வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எஸ்கேப் ஆக வேண்டியதான் கைஸ். ஓகே, கட் ஸ்கேன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, கிளம்பி வந்துட்டான். ஓகே, பாக்ஸிங் கிட்ஸை பார்த்துட்டா அவளுக்கு வந்து ரெட் கலர் தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸிங் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அவளை பார்த்து வேகமாக ஓடியாரா. இடையில நம்ம போட்ட அந்த கொடியோட இருக்கு, அவளை தடுத்துருச்சு. குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிர் அடிக்க ஆரம்பிச்சு மேலே ஆட கோகனட் மேலே வந்து அவ்வளோதான் கைஸ். அவளுக்கு சளி பிடிச்சி இன்னத்துல வந்து சாவ போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதாகிடுவா, ஜுரம் வந்துடும். சரி, ஓகே, பரவாயில்ல கைஸ். ஏன்டா என்ன இது டைனோசர் வந்துருச்சு? ஓ கைஸ், உறந்து போயிட்டான் அவ்வளோ தெரியுது கைஸ். ஐயோ, ஓ மை காட். ஓகே கைஸ், டைனோசர் நாக்கு நாக்கி மாட்டிக்கிச்சு. ஓ மை காட், இதில் வந்து நம்ம உரைய வைக்கிறது அதுதான் தெரியுது, நமக்கு இது தெரியல. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலில் ப்ளே பண்ணுவோம், அடுத்த மிஷினை ப்ளே பண்ணுவோம். சாரி. சரி கைஸ், உங்களுக்கு இந்த ஃபன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்த ஃபன்னை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் லைட் இதில் இல்லை, இன்னொரு இது காட்டுறாருங்க. ஓகே கைஸ், எங்களோட அந்த லெவல் பேர் என்ன? ஃப்ரான்சிஸ் ரிட்டர்ன்ஸில் லெவல் 3. ஓகே, என்ன இதுக்கான்னு தெரியலையே. இதில் மொட்டை தலைவராக வரான். லெட்ஸ் ரோல் மிஸ்டேக் டேட் அண்ட் கெட் தெம் அட்டாக்டு பை படாச்சிட்டு என்னமோ சொல்லுது கைஸ், ஒன்றும் புரியல. ஓகே, என்னடா இவன் வெளியே குக்கிங் பண்ணிட்டு இருக்காமோ தெரியுது. ஓ மை காட், என்னடா ஒருவேளை குக்கிங் காம்படிஷனா இல்லை டேட்டுன்னு போட்டிருந்தது. இன்னும் இவன் என்ன சமைச்சிட்டு இருக்கான், அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க? ரெண்டு பேரும் மாறி மாறி சமையல் பண்ணிட்டு போவாங்க தெரியுது. ஒருவேளை பார்ட்டிக்கு என்ஜாய் பண்றாங்களோ? முதல்ல அந்த பார்ட்டியை க்ளோஸ் பண்ணிடலாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது என்ன பூண்டு வச்சிருப்போம் போது தெரியுது. அது என்ன டைனோசர் முட்டையா? ஆமா கைஸ், டைனோசர் முட்டையை ஆட்டையை போட பார்க்குறான் அந்த காலத்து பையன். விடமாட்டேன்டா, டைனோசர் முட்டையை நான் மட்டும் தான் சாப்பிடணும், நீ தான் சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் வரண்டா கோமாளி. ஓகே கைஸ், இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா தார் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்டி தேவைப்படுது கைஸ். அதுக்கப்புறம் என்னடா தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல வந்து அந்த கரண்டி கண்டுபிடிக்கணும். அந்த கரண்டி மிஷின் கிச்சன் ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளவி இங்கே தெரியல கைஸ், இருங்க போட்டோம். நான் இங்கே தான் போயிட்டு இருக்கா தெரியுதா இல்லைங்களா? அதை மாதிரி தான் போனா அப்படி பிடிச்சிருவா. அவர் திறக்கணும்னா நிற்காம துரத்திட்டே இருப்பா. ஓகே, போயிட்டான். இருங்க போகலாம், அப்படியே சைலண்டாக போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ரூம் அந்த பெரிய கரண்டியில் இருக்கும். இதை பார்ப்போம். ஓகே, இங்கே தான் இருக்குது. அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் என்ன பொருள் தேவைப்படுதுன்னா தாருன்னா என்னடா கார் பேர் சொல்லி நினைக்காதீங்க. தாருங்கிறது வந்து நம்ம ரோட்டுக்கு போகிற தாரு, அதுதான் கைஸ், அந்த தாரு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோடதுக்கு தான் இருக்கும், கார் கரேஜில். இது கார் கரேஜ் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இதுவா அதுவா? ஓ மை காட், எனக்கே தலைப்பிச்சு கைஸ். கார் கரேஜ் இது லைப்ரரி. கார் கரேஜ் இப்போ மெயின் டோர் ஒட்டி தானே இருக்கும். மெயின் டோர் அங்கே இருக்குது. அப்போ கார் கரேஜ் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம். ஆமாம் கைஸ், கார் முடிச்சு பக்கத்துக்கு தெரியாமல் போச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தார் இருக்குது. இந்த தாரை எடுத்துப்போம். அவ்வளோதான், தார் எடுத்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போவோம்னா அந்த கிழட்டு பையன் குக்கிங் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு போவோம். அந்த நாய் எங்கே குக்கிங் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். பைத்தியக்கார இவ கூட வீட்டுக்குள்ள வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நாய் எங்கேயும் வெளியே டேபிள் போட்டு பண்ணிட்டு இருந்தது கைஸ். சரி, கண்டுபிடிச்சு சொல்கிறேன். இப்போ ரைட்டா லெஃப்டா ரைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்ப்போம். இதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், அதிகமாக யார் லைக் பண்ண மாட்டேறீங்க? அதிகமாக லைக் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். அப்போ தான் நான் வீடியோ எடுக்கலாம் அப்லோட் பண்ணுவேன். சரியா, லைக் வர மாட்டேங்குது, சரியா சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, என்னே தெரியல. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எங்கடா அந்த பைத்தியக்காரன் எங்கடா டேபிள் போட்டு சும்மாதான்னு தெரியலையே. கோமாளி பண்ணுற வேலை பெரிய வேலை. கிளவியை கூட அடிச்சு வாங்கலாம் போட்டு இந்த கிழட்டு பையனை கண்டுபிடிக்கிறதே நமக்கு பெரிய வேலையா இருக்கு. இந்த சொட்ட தலையா இங்கதான் வச்சுக்கோனா. ஓகே, சிவன் தாரை வந்து இந்த தொட்டிலாம் அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த டைனோசர் முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை எட்டு வந்து நம்ம போடணும். டைனோசர் முட்டை இங்கே தானே இங்கே இருக்கும். எங்கடா காணோம். இங்கதான் இங்கே இருந்தது. எங்கடா? இங்கதான் இருக்கு. கிளவி இங்கதான் இங்கே இருக்காங்க. டான்ஸ் தனியை முடிச்சவே சிரிச்சிட்டு இருக்காளா? காதில் புகை வந்துருச்சு. என்னன்னு தெரியல, எடுத்துன்னு காதில் புகை வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த முட்டை கொண்டு போய் ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்கெல்ல தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், கட்சி நடந்து பார்க்கலாம். இருங்க, வெயிட் பண்ணுவோம். விடுதலை. அப்படியே அந்த கால்ட்டு பையனை மாட்டி விட்டாச்சு.
தெரியல கட்சியில் பாப்பா என்ன நடக்குன்னு. ஓகே கைஸ் கட்சின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ கிளம்போட சமைச்சு வந்துட்டு இருக்காளுங்க. ஓஹோ வந்தாச்சா சரி சரி. எந்த ஃப்ரெண்டா விட்டுருக்காங்க இது ஏன்னு தெரியலையே. என்னடா முட்டை பழம் இல்லடா டைனோசர் முட்டை உடஞ்சு இது வந்துருச்சு. ஓடு சின்ன சின்ன டைனோசர். ஓகே குட்டி டைனோசர் கேஸ் திரிக்கிறா கிளவி. ஓ அங்க பாருங்க தாய் டைனோசர் வந்துருச்சு. ஓகே பாத்துருச்சு அவ்வளவுதான். போட்டு 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 கொத்து 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 அவ்வளவுதான் கைஸ். கிளவி போட்டு சாப்பிடுச்சு கைஸ். செம்ம ஃபன் கைஸ். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் டாடா பை பை லவ் யூ see you. நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போங்க. ஓகே பை பாய்.